ஈஸ்வரி சொல்றது சரிதான் அழகு. முத வைஜெயந்தி வந்து நம்ம கதிரை பத்தி தப்பா பேசும்போது எனக்கும் அவங்க ஏதோ ஒரு கோவத்துல அவங்க பையனுக்கு நம்ம அபியை கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அதனால கதிர் மேல பழிய போடுறாங்கன்னு தான் தோணுச்சு. ஆனா திரும்ப திரும்ப வந்து கதிரை பத்தி இந்த மாதிரி அவங்க பேசுறதும் இல்ல, ஒரு பொண்ணை பத்தி ஏன் அவங்க அப்படி சொல்லணும்? அதுல ஏதாவது உண்மை இருக்குமோன்னு யோசிக்க வேண்டியதா இருக்குடா. அம்மா, நீ என்னம்மா புதுசா சொல்ற? யோசிக்க வேண்டியதா இருக்கா? ஆமாண்டா அழகு, கதிரன் நம்ம வீட்டு பையன், நம்ம அவனை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுல அபியோட வாழ்க்கையும் இருக்குல்ல. ஒருவேளை வைஜெயந்தி அம்மா அபியோட வாழ்க்கைய பத்தி கவலைப்பட்டுதான் ஏதோ அவங்க பார்த்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லணும், அவனை பத்தி ஏதாவது உண்மையை சொல்லணும்னு நினைச்சிருக்கலாம்ல. சோ நாம அவங்க பேச்சுலயும் என்ன காரணம் இருக்கு, ஏன் அப்படி பேசுறாங்கன்னு யோசிக்கணும்டா அழகு. அம்மா, நீ என்னம்மா சொல்ற? அப்படின்னா வைஜெயந்தி சித்தி சொன்னது உண்மைங்கிறியா? நீ உண்மையா இருக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன், சரியா? ஆனா ஒருவேளை இது உண்மையா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அபியோட வாழ்க்கையை நம்ம எல்லாரும் சேர்ந்து அழிச்ச மாதிரி ஆயிடும்ல. கண்டிப்பா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். ஈஸ்வரி, வைஜெயந்தி சொல்றத நம்ம ஏன் கண்மூடித்தனமா நம்பணும்? அதே நேரத்துல கதிர் மேலையும் ஒரு கண்ணு வைக்கணுமா? நிஜமாவே அவனுக்கு வேறொரு பொண்ணோட தொடர்பு இருக்கா? அவங்க சொல்றதெல்லாம் உண்மையான்னு நாம விசாரிக்கணும். அத நீதான் செய்யணும். சரிங்க. இந்த பிரச்சனைய பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி நானும் கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி இதுல நம்ம அபியோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கிறதுனால நான் அவசரப்பட்டு எதுவும் பேசாம எந்த முடிவுக்கும் வராம இருந்தேன். இப்ப நீங்களே எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க, இனிமே நான் பாத்துக்கிறேன். ஏங்க, இதுக்கு மேல நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா சரி வராது. போங்க, போய் பேசுங்க, போங்க. சரி ஈஸ்வரி, நீ பாத்துக்க. அண்ணே, வாங்க தம்பி, உட்காருங்க. என்னாச்சு அண்ணே? நீங்க இப்ப ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருந்தது என் காதுல விழுந்துச்சு அண்ணே. ஈஸ்வரியோட அத்தைய பத்தி நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, உங்களுக்கே அவங்க குணம் நல்லா தெரியும். அபிக்கும் அவங்க பையன் சஞ்சீவுக்கும் கல்யாணம் நடக்காததால அவங்க கதிர் மேல வீண் பழி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றத பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க கதிரை சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை அண்ணே. ஆமாக்கா, கதிர் இன்னொரு பொண்ணு கூட சுத்துறான்னு நீங்க ஈஸ்வரி கிட்ட சொன்ன வார்த்தை எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் காதுக்குள்ள ஈத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்துச்சு. இப்பவும் என் மனசுக்குள்ள உங்க வார்த்தை கம்பிய நெருப்புல பழுக்க வச்சு இழுத்த மாதிரி இருந்துச்சு. நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. துர்கா, பொறுமையா பேசு. எதுக்கு இந்த மாதிரி நீயும் சக்தி தம்பியும் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் தப்பா பேசலையே. நான் கதிர் மேல இதுவரைக்கும் எந்த சந்தேகமும் படல. ஒருவேளை வைஜெயந்தி அம்மா சொல்ற மாதிரி கதிர் கிட்ட ஏதாவது ஒரு தப்பு இருந்தாலும் அதனால நம்ம குடும்பத்துக்கு தானமா கெட்ட பேரு. அதனாலதான் நான் ஈஸ்வரிய விசாரிக்க சொன்னேன், அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? அக்கா, நான் இப்படி கேக்குறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அழகு மேல யாராவது இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொன்னா நீங்க நம்புவீங்களாக்கா? உங்களால அதை நினைச்சு கூட பார்க்க முடியலல்ல. எனக்கும் அப்படிதான்க்கா இருக்கு. கதிரை சந்தேகப்படுறது ஒரு அம்மாவா எனக்கு வலிக்குது, ஒரு அப்பாவா இவருக்கும் வலிக்குது. என் பையன் நல்லவன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கதிரை சந்தேகப்பட்டு கோபப்படுறதா இருந்தா நாங்க இந்த வீட்ல இல்ல, நாங்க இந்த வீட்டை விட்டே வெளியே போறோம். துர்கா மேடம், கொஞ்சமாவது நியாயமா பேசுங்க. இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணாதீங்க. நான் என் அபிக்காக இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். என் அத்தை சொல்லலனாலும் இத நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஒருவேளை வைஜெயந்தி அத்தை போய் சொல்றாங்க, கதிர் மேல அபாண்டமா பழி போடுறாங்கன்னு தெரிஞ்சா இனிமே அவங்கள இந்த வீட்டு பக்கமே நான் வரவிட மாட்டேன். ஆனா உண்மையா இருந்தா உங்க பையனை மட்டும் இல்ல, உங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். வரேன். சித்தி, என்ன சித்தி நீயே?
எதுக்கு நீ இப்ப சம்பந்தம் இல்லாம வீட்டை விட்டு போற அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? என் தம்பி கதிரு ரொம்ப நல்லவன். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் இப்படிலாம் தப்பு தண்டா பண்ணவே இல்லைன்னு அடிச்சு சொல்றதை விட்டுவிட்டு இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லி அம்மா மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அண்ணி, என்னையும் துர்காவையும் மன்னிச்சிடுங்க. ஈஸ்வரியோட அத்தை மேல இருக்கிற கோபத்தினால தான் நாங்க அப்படி பேசிட்டோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. சரிங்க அண்ணி, நான் வரேன். அக்கா, எங்களை மன்னிச்சிருங்கக்கா. அழகு, அம்மா, துர்கா சக்தி தம்பி பேசுறதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அபி முக்கியம். கதிர் ஒருவேளை வைஜெயந்தி அம்மா சொல்ற மாதிரி ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவங்க என்ன வீட்டை விட்டு போறது? நானே அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். நான் ரூமுக்கு போறேன். ஐயோ, கதிர் மேல அம்மாவுக்கே சந்தேகம் வந்துருச்சு. இனியும் அவனை ஒரு மிரட்டினாதான் சரியா வரும். டே கதிரு, வரட்டும். அபி, அபிமா, ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்க? என்கிட்ட பேசணுமா? என்ன என்ன பேச போற? உங்க அக்கா கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னா இப்ப எதையும் எழுதி காட்டுறா. பாப்போம். என்ன அபி, டோர்ல அடிபட்ட விரல் இன்னுமா வலிக்குது? ஆஹா,